எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸை பார்த்துருப்போம். எப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப குண்டாக இருப்பார், ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் அதிகமான ரன் அடிப்பார். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட மைண்ட் செட்டு தான். அவர் வந்து கிரிக்கெட்டில் ஜெயிக்கணும்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஈஸியாக வந்து கிரிக்கெட்டை வந்து ஆடிடலான்றதை மட்டும் இருக்க முடியாது. ஒரு நல்ல பிளேயராக இருப்பான், நெட்ஸில் நல்லா ஆடுவான், ஆனால் அவனுக்கு வந்து மேட்சஸில் ஆட மாட்டான். என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபியர் இருக்கும். இப்போது நான் நிறைய பேரை பார்க்குறேன், என் கூட ஆடுறது வந்து நிறைய லீக் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, மை டீம்மேட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை விடுறது பார்த்திங்கன்னா மைண்டில் தான் கோட்டை விடுவாங்க. நல்ல ஷாட்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்க, நல்ல கேம் இருக்கும், அண்ட் ஆல்சோ நல்ல பவர் இருக்கும். பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. இதுதான் விஷயம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது கிரிக்கெட்டில் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். நான் கேபிகே. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கிரிக்கெட் வீடியோஸ் நிறைய வரும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா ரீச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து எனக்கும் நீங்கள் தர வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட், ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு லைக், இதுதான் எனக்கு தேவை. ஆனால் மோஸ்ட் உங்களோட டவுட்ஸ் நான் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு வந்து கிரிக்கெட்டில் 20 வருஷம் அனுபவம் இருக்குது. அந்த 20 வருஷம் அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு சில சின்ன பாயிண்ட்ஸில் சொல்ல போகிறேன். யார் எப்படிலாம் இருக்கலாம் கிரிக்கெட்டை ஆடும்போது அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம பேட்ஸ்மேன்லேருந்து போயிடலாம். நீங்கள் வந்து பியூர் பேட்ஸ்மேன், பியூர் ஓப்பனர் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்கள் உள்ளே போய் நிற்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போலர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஓவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் போவார். இப்போ ஃபஸ்ட்டு ஓவரோட ஃபஸ்ட்டு பால் நீங்கள் பாருங்கள். அது உங்கள் பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடுங்க. எப்போவுமே ஒரு பேட்ஸ்மேனாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற அந்த 3-4 பால் தான் உங்களை அந்த இன்னிங்ஸை லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போகும். அந்த 3-4 பாலை கான்ஃபிடெண்ட்டாக வைங்க. ஸ்ட்ரோக் நீங்கள் வைக்கிறது உங்கள் மிடில் ஆஃப் த பேட்டில் வந்து நிற்கணும். அதை நீங்கள் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பாலே வச்சுங்க, உங்களுக்கு ஃபுல் டாஸ் போட்டான் அப்படின்னா நீங்கள் இதை வந்து அடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு பால் அப்படிலாம் கிடையாது. உங்கள் பால் உங்கள் ஷாட்டாக இருந்தால் மட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோடய ஸ்ட்ராங் ஜோன் எனக்கு தெரியும். நான் இந்த பால் போட்டால் கரெக்டாக ஆடுவேன். அந்த ஷாட்ஸை வந்து நான் வந்து கம்பல்சரி அந்த ஷாட்ஸை நான் ஆடுவேன். ஓகே, என்னோடய பால்னால் நான் ஃபீல்ட்ஸ் மட்டும்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு அந்த ஷாட்டை வந்து நான் கிளியராக போயிடுவேன். இதுதான் ப்ளஸ். இன்னொரு விஷயம், பேட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். எப்படி உங்கள் பேட் உங்கள் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா, ஷாட்ஸ் நீங்கள் ஆடும்போது நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஒரு டிஃபென்ஸ் ஆடுறீங்க, ஒரு ஃபுல் ஷாட் ஆடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். உங்கள் கண்ட்ரோலை மீறி போகும்போது தான் நிற்க ஆகும். ஓகேவா, இது வந்து மெயின். அதே மாதிரி போலரை வந்து இதில் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10லேருந்து 20 ரன் வரையும் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஆடுங்க. இந்த 20 ரன்னு கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 20-30 ரன்னு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட்டு 0லேருந்து வரணும். ஓகேவா, 0லேருந்து போய் எப்படி நீங்கள் அந்த 20 ரன்னு 30 ரன்னு போகணும், அதே மாதிரி ஒரு 50 ரன்னுக்கு போகணும். ஓகேவா, இப்படி நீங்கள் உங்கள் மைண்டை வந்து பில்டப் பண்ண தான் உங்களுக்கு வந்து பெரிய ஸ்கோர் வந்து நீங்கள் ஆட முடியும். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் வந்து போலருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. ஓகேவா, அவன் நல்ல பால் போடுறதுனா அந்த பாலை ஆடாதீங்க, அந்த பாலை ஸ்ட்ரோக் வைங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. அதே மாதிரி அவன் வந்து லூஸ் பால் போடுவான், அந்த லூஸ் பாலை தயவு செய்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த லூஸ் பாலை நீங்கள் விட்டுட்டீங்க வச்சிங்கன்னா அது அப்செட் ஆகாது. ஏன்னா அதே பாலை வேறு ஒரு பவுலர் உங்களுக்கு போடுவான். அது வரையும் நீங்கள் வந்து பிச்சில் இருக்கணும். ஓகேவா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிச்சில் இருந்து நீங்கள் பாலை வந்து பேட்டில் ஆட கற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய தப்புக்கள், நீங்கள் அவுட் ஆகுறீங்க வந்தீங்க, நம்ம எப்படி அவுட் ஆகிறோன்றதை நம்மளே அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி அந்த அவுட்டை வந்து நம்ம வந்து ஆகக்கூடாது. அப்போ வந்து இன்கேஸ் நான் வந்து இப்போ லெக் ஸ்டம்ப் நின்று எடுக்கிறேன், நின்று ஆடுறேன், நான் நெக்ஸ்ட் டைம் நின்று ஆடிட்டதுக்கப்புறம் ஆஃப் சைடு ஏக்கர் வர்றான், அந்த பாலை நான் போய் வந்து கவர் ட்ரைவ் ஆக போகிறேன், மிஸ் பண்ணுறனோ இல்லை வந்து இன்சைட் எட்ஜ் ஆச்சு போல்ட் ஆச்சு வச்சுக்கலாம். அடுத்த வாட்டி நம்ம ஏக்கர் வந்துச்சுன்னா நம்ம வந்து காலை ஃப்ரண்ட் ஃபுட் போய் நம்ம டிஃபென்ஸ் ஆகணும்.
நம்மளுக்கு வந்து அந்த ஷாட் அந்த பால் வந்து நம்மளால் கரெக்டாக ஆட முடியும்னா அந்த பாலை கேர்ஃபுல்லாக ஆடணும். இதை வந்து முதல்ல நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? இது வந்து பேட்ஸ்மேனுக்கு. அதே மாதிரி உங்களோட ஷார்ட் ஜோனை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு இதில் ஸ்ட்ராங்கு, நீங்கள் கவர் டிரைவில் ஸ்ட்ராங்குன்னா அந்த ஷாட்டை நீங்கள் கரெக்டாக ஆடணும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஷாட்டை ஆடும்போது ஃபீல்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் ஆடும்போது இன்கேஸ் வந்து கவரில் நீங்கள் கரெக்டாக ஆடுறவங்கள இப்போ வந்து கவரில் ஃபீல்டிங் நிற்கிறான் அப்படின்னா லாஃப்ட் ஆடலாம். ஓகேவா? இப்போ லாஃப்டில் அங்கே நீங்கள் என்னென்னா ட்ரைவ் ஆடலாம். ஓகேவா? இதுதான் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம்.